வணக்கம் மக்களே, இன்றைக்கி நாள் 13 நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். காலையில் எழுந்துச்சி கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு பெட்ரோல் பங்க்கு நல்ல ஸ்பேஷியஸான நல்லா செம்மையாக தூங்கினேன். நல்லா ஃபேனு சார்ஜர் போகிறதுக்கு ப்ளக் பாயிண்ட்லாம் இருந்தது. ப்ளக் பாயிண்ட்டுக்கு சார்ஜர் போகிறதுக்கு வந்து அவங்க சுவிட்ச் ஆன் பண்ணவே இல்லை, நானே ஆன் பண்ணிக்கினேன். நல்லா வெயில் அழகாக அடிக்குது. சூப்பராக போக போகுதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த நாள் நல்லாயிருக்கும். தொடர்ந்து பாருங்கள். கோயம்புத்தூர் டு மேகாலயா பயணத்தில் நாள் 13 கிடைக்க போகிறோம். புதுசாக யாராச்சும் பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த போர்டில் போட்டிருக்காங்க பாருங்கள், ஓங்கேல் குட்லூரு உலபாபாடு அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அதை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். ஸோ இங்கே நிறையா மாங்காய் வந்துட்டு விளைச்சல் அதிகமாக இங்கே நிறையா விளைச்சல் பண்ணுறாங்க. மாங்காய் ஆந்திராவிலேருந்து இங்கேருந்து அதிகமாக இம்போர்ட் பண்ணுறாங்க. ஹோல்சேல் ரேட்டுக்கும் கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்குறதுனால இவங்களுடைய பொருளாதாரம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வரும். ஆனால் என்ன, டன்னுக்கு வந்து ரொம்ப காசு அடிமட்டத்து ரேட்டுக்கு வாங்குவாங்க இவங்ககிட்ட இருந்து. இங்கே அதிகமாக விளையிறதுனால டெல்லி, மகாராஷ்டிரா அந்த மாதிரியான இடத்துலலாம் வந்துட்டு இந்த ஜூஸஸ்லாம் மேக் பண்ணுறதா இருக்கட்டும், அவங்களுக்கு நிறைய தேவைப்படுது. நான் கூட நேற்று ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அவங்க வந்து ஒரு லாரியில் லோடு எடுக்க வந்திருந்தாங்க, ஒரு பெரிய லாரியில் டெல்லிக்கு. மாங்காய்ங்கள்லாம் இங்கே தான் வாங்கிட்டு போகிறாங்க. மாங்காய்களை எங்கள் குறைஞ்ச காசுக்கு வாங்கிட்டு போவாங்க, அவங்க அதிகமாக வைப்பாங்க. இது வந்து வீரப்பள்ளின்னு ஒரு ஊர். ஃபுல்லாக வந்து இங்கே மாங்காய் மட்டும்தான். ஒரு 1 கிலோமீட்டர் வரைக்கும் ஃபுல்லாக வந்து மாங்காய் சப்ளைங்க தான் இருக்குது. வீரப்பள்ளி அப்படின்ற ஒரு ஊர். பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். நிறைய வீட்டுக்கும் மாங்காய், ஒவ்வொரு மாங்காவும் பாருங்கள். இது வந்து ஒரு அக்கா எனக்கு வந்து ப்ரைஸாக கொடுத்தாங்க, என்ன பார்த்து வந்து சாப்பிட்டு போக சொல்லி. ஸோ சூப்பர் குட், நல்லாயிருக்கு. சாப்பிட்டு பார்ப்போம். ஒரு சின்ன பொண்ணு வந்துட்டு அங்கிள் கூப்பிட்டு இதை பாருங்கள், 2 மாங்காயும் கொடுத்துட்டு ஓடிச்சு கொடுன்னு. கேன் ஐ டேக் பிக்சர் சொன்னால் நோன்ட்டு மாங்காய் மட்டும் கொடுத்துட்டு ஓடிச்சு. செம்ம ஸ்வீட்டுங்க. மாங்காய் எப்படி ஸ்வீட்டோ அதே மாதிரி மக்களும் செம்ம ஸ்வீட்டாக இருக்காங்க. தொடர்ந்து பாருங்கள். டைம் கரெக்டாக மணி இப்போ 9:10. அதாவது நான் இன்னும் இந்த மேங்கோஸ் விற்கிற ஏரியா நான் இன்னும் தாண்டவே இல்லை. அதுக்குள்ளே எல்லோரும் மேங்கோ கொடுத்துனே இருக்காங்க. வெயிட் ஏறிட்டே இருக்குது. ஐயோ தூக்க முடியலங்க. எல்லாம் அங்கங்கே ஒவ்வொரு மாங்காய் கொத்திட்டே இருக்காங்க. வேணாம்னு சொன்னாலும் முடியல அவங்கக்கிட்ட. ஸோ அவங்க மாங்காய் கொடுத்துருக்காங்க. இது ஒன்று மட்டும் இல்லை, என் பேகு ஃபுல்லாக வேறு மாங்காய் தான் இருக்குது. சாப்பிட்டு பார்க்கலாம். அடா, ஆந்திரா மாங்காய் தாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. உண்மையிலேயே நான் சொன்ன மாதிரி இந்த மாங்காய் எப்படி ஸ்வீட்டோ அதே மாதிரி அவங்க மனசு செம்ம ஸ்வீட்டு தான். நல்லதாக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. மாங்காய் மட்டும் இல்லை, அவங்க காட்டுற அன்பும். நம்ம பைபாஸில் இருக்கோம். அப்படியே இந்த பக்கம் தான் போயிட்டுருக்கோம். நம்ம இப்போது சாப்பிட்டு போகலாம். டைம் கரெக்டாக இப்போ வந்து 9:40. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து வறண்ட பூமியாக தான் இருக்குது. ஏன்னா இது வந்து சம்மர் டேஸ், மழை பொழிவு கிடையாது. இன்னும் ஒரு 3 மந்த்துக்கு அப்புறமா இதெல்லாம் போட்டு நெல் அறுவடை பண்ணுவாங்களாம், அது சொன்னாங்க. மழைக்காலம் வர நேரத்தில் தான் இந்த மாதிரி போடுவாங்க. ஆனால் பார்க்கவே ரொம்ப சமதள பூமியாக இப்போ ஒரே சமமாக இருக்குது. அப்போது அந்த விதைகள்லாம் போடும்போது அந்த அறுவடை காலத்தில் செம்மையாக இருக்கும் போல் தெரியுது, செழுமையாக. ஏன்னா கண்ணு தூரம் வரைக்கும் அப்படியே படர்ந்து இருக்கும். இதே மாதிரி வந்துட்டு தான் நான் அத்தானின்னு ஒரு ஊரில் பார்த்தேன், தமிழ்நாட்டில். ஸோ அது அப்புறம் திருப்பி இங்கே பார்க்குறேன். நல்லாயிருக்கு. பைபாஸு, நான் பார்த்துட்ருக்குறேன், நீங்கள், இயற்கை சூப்பர். இப்போ வந்து ஓங்கோல் அப்படின்ற ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். இது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ஊராக. சிட்டிக்குள்ளே நம்ம போக மாட்டோம், அவுட்ரு பைபாஸில் தான் போயிட்டுருக்கோம். ஸோ இதுதான் அந்த ஓங்கோல் பிரிட்ஜி. இப்படிக்கா போனால் சிட்டி வந்துடும். ஸோ பைபாஸ் நோக்கி போயிட்டுருக்கோம். ஸோ நீங்கள் பார்த்திங்கன்னா அங்கே எழுதிருக்க பாருங்கள், ஓங்கோல் அப்படின்ட்டு. ஸோ இதுதான் அந்த சிட்டி. இது உள்ளே சிட்டி உள்ளே போகிறதுக்கான இது. ஸோ சிட்டி உள்ளே போய் தான் போய் பார்த்துட்ருக்கேன். இது வந்துட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு பைபாஸு. லைக் பார்ப்போம். ஒரு ஃபேமிலி பைக்கில் போயிட்டு இருந்தாங்க. அவங்க நேராக வந்துட்டு
இந்த ஜூஸை கொடுத்துட்டு கங்காஸ் சொல்லிட்டு போனாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது தான் நமக்கு வந்துட்டு ஒரு பூஸ்டப்பாகவே இருக்குது, சூப்பராக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் கஷ்டப்படுறேன்னு நினச்சா கூட எனக்கு வந்து கஷ்டப்படுற உண்மையிலே செம்ம பெயின், கை கால் எல்லாமே பெயின் உடம்பெல்லாம். ஆனால் இந்த மாதிரி வந்து பார்க்கும்போது என்னை என்கரேஜ் பண்ணும்போது அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு எனர்ஜி கிடைக்குது. சப்போர்ட் பண்ணுங்கள், தேங்க்யூ. டைம் வந்து கரெக்டாக மணி 12 மணி போகும். ஸோ ஓங்கேலில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டாச்சு வச்சுருக்காங்க, நல்லா இருக்குது பார்க்கவே. சிங்கம் சீர்ற மாதிரியும் அது எப்படி நிற்குதுன்னே தெரில. அந்த ஒரு இதுவில் சூப்பராக இருக்குது, பார்க்க அழகாக இருக்குது. ஒரு பேண்ட் இருக்குது பாருங்கள், அது எப்படி இப்படி நிற்குதுன்னு தெரில. இது வரைக்கும் கீழே எங்கள் ப்ரெஷர் கிடைக்குமே, அது கீழே விழுந்துருக்குமே. நல்ல ஒரு இன்ஜினியரிங். தொடர்ந்து பாருங்கள். இந்த ரோட்டில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இந்த குதிரையை வந்துட்டு ஸ்டாச்சுவாக பண்ணி வச்சுருக்காங்க ஓடுற மாதிரி. ஒரு வெள்ளை குதிரை, ஒரு ப்ரௌனு, ஒரு லைட் பிளாக்கு. நல்லா இருக்குது டிசைனு. அப்படியே கடந்து போவோம். அது யாரும் இந்த ஊர் ஆள் போல் தருது, பெரிய ஆள் போல் தருது. ஒரு ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஒருத்தருக்கு ஒரு ட்ரீ ஒன்று வாங்கி கொடுத்தோம், ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆகினார். அப்புறம் இப்போ அங்கேருந்து மூவ் ஆன் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். இது பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் ஸ்டாச்சு ஒன்று இங்கே இருக்குது. உங்களே சிட்டி உள்ளே இருக்கும், ஒரே பிஸியாக இருக்குது இந்த சிட்டி ஃபுல்லாக, ஒரே சவுண்டாக இருக்குது. டைம் வந்து இப்போ கரெக்டாக 12:40. ఇప్పుడే టైం 11:45. నేను ఇక్కడే నైట్ స్టేజ్ బీచ్, చిర్లా బీచ్ అక్కడ ఉండు నేను ఇప్పుడు. ஸோ சண்டேன்றதுனால எல்லோரும் நிறைய பேர் இங்கே கிரிக்கெட் ஆடுறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ எல்லாம் செம்மையாக ஃபன் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம பீச்சை நோக்கி போயிட்டுருக்கோம். எங்கள் பீச் ரொம்ப பக்கத்துலேயே தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி நைட் நம்ம பீச்சில் தங்கிடுவோம்னு நினைக்கிறேன். பேசிக்காக ஒரு ஃபேமிலி நம்மளை கூப்பிட்ருக்காங்க, அவங்க ஃபேமிலி காட்டுறாருங்க. உட்காந்துருக்காங்க பாருங்கள் அந்த ஃபேமிலி. ఏదో ఓయో ఓయో అన్ని మోసం చేసారు, అన్ని మోసం చేసారు. రాడు రా. மக்களே, நம்ம இன்றைக்கி நைட் எங்கே ஸ்டே பண்ணியிருக்கோம்னா பவன் கல்யாண் இவங்க ஆஃபீஸில் தான் ஸ்டே பண்ணியிருக்கோம். ஸோ வெளியே இருந்த நண்பர்கள் வந்து நீங்கள் நைட் இங்கே தங்கிக்கிங்க, நீங்கள் ஆஃபீஸ்லேயே தங்கிட்டு நீங்கள் பாதுகாப்பாக போங்க அப்படின்னு சொல்லி இங்கே தங்க வச்சுருக்காங்க. இன்றைக்கி நைட் நம்ம இங்கே தங்க போகிறோம். ஸோ ஏப்போ வருது. ஸோ இந்த நாள் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, நீங்களாம் பார்த்துருப்பீங்க. நல்லா போச்சு. ஸோ தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ.